ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு புஸ்தகம் 1 22 வசனம் இப்படியாக சொல்லப்படுது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதாவது யோபு பார்த்தீங்கன்னாக்கா யோபுக்கு அநேக கத்தர் மித்தமாக சில சோதனைகள் வருது, பாடுகள் வருது. யோபு பார்த்தீங்கன்னா அந்த சோதனை சரி, அவ்வளோ பாடுகள்லையும் சரி, யோபு பார்த்தீங்கன்னா எல்லாமே இழந்து போயிட்டாரு. அவர்கிட்ட இருக்க எல்லா ஆஸ்தியும் இழந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிள்ளைகளாக இறந்து போயிட்டாங்க. யோபு பார்த்தீங்கன்னா யோபுக்கு பயங்கரமான வேதனை வந்தது, பயங்கரமான சோதனை வந்தது. அதாவது பிசாசு யோபு பயங்கரமாக சோதிக்கிறான். யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாரு, கர்த்தருக்கு உண்மையான ஒரு உத்தமனாக இருக்கிறார். அப்படியாப்பட்ட மகனை பார்த்தீங்கன்னா பிசாசு ஏசப்படுறது பிரிக்க முடியாமல் அவன் பயங்கரமாக யோபு மேலே கண்ணு வச்சு யோபு எப்படின்னா ஆண்டோட பிரிக்கணும். ஏன்னா யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு எல்லாவற்றையும் உத்தமனாக இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான். இவன் எப்படின்னா ஆண்டோட வழி விலைக்கு போகணும், இவன் எப்படின்னா பாதல தள்ளணும் சொல்லி பிசாசு பயமாக பிளான் போட்டு யோபு கிட்ட போய் நேராக போய் யோபு கிட்ட உள்ளே போகிறான். யோபு கிட்ட உள்ளே போக முடியல. ஏன்னா யோபு சுற்றி கத்திரி வேலி அடிச்சிருந்தாரு. பிசாசு பயங்கரமாக காண்டாகி நேராக ஏசப்பா கிட்ட போய் தேவ சமூகத்தை வெளியே போய் ஏசப்பான சொல்கிறான். இது போல் யோபு நீ என் கையில் ஒப்பு கொடு, நீ யோபு என் கையில் ஒப்பு கொடுத்தனா நான் அவனை பயங்கரமாக சோதிப்பேன், அவனுக்கு பயங்கரமான உபத்திரம் கொடுப்பேன், நான் பயங்கரமாக அவனுக்கு பாடுகளை கொடுப்பேன். அவன் அதெல்லாம் தாங்க முடியாமல் அவனை உன்னை தூஷித்து உன்னை விட்டு வழி விலைக்கு பின்மாறி போயிடுவான். நீ அவனை என் கையில் ஒப்பு கொடு, அப்போ தெரியும் அவன் உத்தமனாக இருக்கிறானா இல்லை இவனை உண்மையாக பின்பற்றினா அப்போ தெரியும் சொல்லி பிசாசு கேட்கும்போது ஏசப்பா உடனே அந்த பிசாசை பார்த்து சொல்கிறார், என் மகன் ஒருபோதும் மாரி செய்யவே மாட்டான், என் மகன் உன் கையில் தானே இருக்கிறான், ஒன்று அவனை என்ன வேணா பண்ண, அவன் ஜீவன் வரை எடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை, நீ என்ன செஞ்சாலும் சரி என் பிள்ளை எனக்கு உத்தமாக தான் இருக்கும் சொல்லி ஏசப்பா யோபு பிசாசில் ஒப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசு பயங்கரமாக யோபு பயங்கரமாக சோதிக்கிறான், பயங்கரமாக எல்லா காரியங்களும் பண்ணுறான். ஆனால் பிசாசால் யோபு ஒன்றுமே செய்ய முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா யோபுக்கு பயங்கரமான எல்லாவற்றும் நடக்கும்போது அந்த யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவமும் செய்யலை, அவர் நாவாலோட கர்த்தரோட குறை சொல்லவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோதனை சரி கர்த்தர் என்னை கைவிட மாட்டா சொல்லி அந்த நம்பிக்கை இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோபு எதெல்லாம் இழந்து போனாரோ அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு 4 மடங்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். அதாவது யோபு முன்னிலும் வரல பின்னிலும் பயங்கரமாக இருந்தது. ஏசப்பா நம்புகிற பிள்ளையில் ஒருபோதும் கை விடவே மாட்டார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் கர்த்தர் மித்தமாக ஏதாச்சும் நம்மளுக்கு சோதனையோ ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு பாடு நடக்கும்போது நம்ம உடனே என்ன பண்ணுறோம், நம்ம வெக்ஸ் ஆகி அதாவது நம்ம நாவால் இப்போ ஏதாச்சும் நம்ம கத்திரிக்கமாக பாவம் செஞ்சிடும், இல்லை நாவால் நம்ம குறை சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு இது இன்னும் நம்மளுக்கு அதிகமாக சோதனை வருது, அதிகமாக பாடு வருது. ஏன்னா ஏசப்பா நம்மளை சில டைம் நம்ம கத்திரை நம்ம சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஆபிரகாம் கர்த்தர் அப்படி தான் சோதிக்கிறாரு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு ஒரு பிள்ளையே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்த ஈசாக்கு போய் ஏசப்பா ஆபிரகாம் சோதிக்கும்படி சொல்கிறார். இது போல் ஈசாக்கு உன் பிள்ளையை எனக்கு தகன பலி கொடு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஆபிரகாம் கர்த்தர் சொல்லி தான் அந்த குழந்தைய போகிறது. அதே கர்த்தர் ஆபிரகாம் சோதிக்கும்படி உன் குழந்தைய போய் எனக்காக தகன பண்ணிட்டு சொல்கிறார். ஆபிரகாம் ஒரு வார்த்தையில் சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் தானே கொடுத்தாரு, அவர் பார்த்துப்பார் சொல்லி அவர் கர்த்தர் நம்பிக்கை வச்சு அந்த குழந்தைய தகன பண்ணிட்டு கொண்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை வானத்தில் உண்டாகி ஆபிரகாமே உன் பிள்ளையாட்ட மேலே நீ கை போடாத, நான் நான் சோதிக்கப்படி தான் பண்ணேன், நீ என்னோடய சோதனை நீங்கள் உத்தமனாக சொல்லி ஆபிரகாம் அதிலே ஜெயத்தை ஏற்றாரு. யோபு அப்படி தான் ஜெயத்தை பெற்றார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் நம்ம கர்த்தர் மித்தம் என்ன சோதனை வந்தால் சரி, என்ன பாடு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தீமை நடந்தாலும் சரி, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒன்று என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் நிச்சயமாக இதெல்லாம் மாற்றி போடுவார், என் தேவன் ஒருபோது என்னை விட்டு விலக மாட்ட சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருபோது கைவிட மாட்டாருங்க. யோசப்புக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவனுக்கு எல்லா வீட்டில் தீமை தான் நடந்தது. ஆனால் யோசப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சான், யோசப்பு யாருக்கும் தீமை செய்யலை. அப்படி இருந்தால் யோசப்புக்கு பயங்கரமாக தீமை மேலே தீமை யோசப்பை தூக்கி சிறைச்சாலை சொந்த அண்ணனே படுகொலை தூக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் போய் அவனுங்க போய் அந்த ஒரு ராஜா கிட்ட போய் காசுக்கு விற்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் யோசப்பு அடிமை தானே இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மேலே வீண் பழி போடுறாங்க. எல்லா இடத்துலையும் சரி யோசப்புக்கு விரோதமாக அநேக பேர் ஏமாறாங்க. ஆனால் ஒன்று யோசப்பு யார் எனக்கு விரோதமாக ஏமாறாலும் சரி கர்த்தர் என்னை ஒருபோது கைவிடாமல் சொல்லி கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையாக இருந்தார். அவர் சிறையில் போடும்போது யோசப்பு சொல்கிறார், தேவனே என்னை கைவிடுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லி தீமை கல்லப்பா, சமாதிக்கு ஏதுவாகவும் நன்மை உண்டாகும் சொல்லி ஏசப்பா அதுக்கப்புறம் வார்த்தை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பார்வோன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பயங்கரமான உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். அதாவது ஏசப்பா அவர் எல்லாவற்றிலும் அவர் நடந்த தீமைகள்லாம் ஏசப்பா ஒரு நன்மையாக மாற்றினார். தங்கை தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு நான் துன்பப்பட்ட கண்ட வருஷம் நான் சரியாக மகிழ்ச்சியாக ஆண்டவரே
நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட ஆண்டவர் நான் உம்முடைய பிள்ளை, இனிமேல் நான் கஷ்டப்படக்கூடாது, என்னை சந்தோஷப்படுதுன்னு சொல்கிற ஏசப்பா ஒரு ஜெபத்தை கேட்டு சங்கீத தாவீது எல்லாவற்றும் சார் நடந்த தீமையெல்லாம் மாற்றி ஒரு நன்மையாக கொடுத்தாருங்க. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தீமை நடக்கும் போது நீங்கள் நம்பின மனுஷன் உங்களை ஏமாற்றிட்டு போகும்போது உங்கள் நம்பின மனுஷன் உங்களை வந்து உங்களுக்கு வந்து இதை செய்கிற அதை செய்கிற சொல்லி உங்களை அதெல்லாம் செய்யாமல் உங்களை கைவிட்டாலும் சரி, ஆனால் ஏசப்பா உங்களுக்கு என்ன சொன்னால் அதை செய்வார். நீங்கள் ஏசப்பா நம்பும் போது அவர் உங்களை ஒருபோது வந்து கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது அவர் உங்கள் கையை பிடிச்சான், அவர் விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை இந்த ஏசப்பா கைவிடவே மாட்டாருங்க. இவர் போய் சொல்லாத தேவனுங்க. ஒன்று இந்த ஏசப்பா மித்தம் உங்கள் வாழ்க்கை என்ன சோதனை வந்தாலும் சரி, இந்த ஏசப்பா மித்தம் உங்கள் வாழ்க்கை என்ன பாடு வந்தாலும் சரி, இந்த ஏசப்பா மித்தம் உங்கள் வாழ்க்கை என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் இந்த ஏசப்பா ஒரு நாளும் சரி நீங்கள் உங்கள் நாவலை கூட தூசிக்காதீங்க. இந்த ஏசப்பா கூட பாவம் செய்யாதீங்க. என்னெடுத்தாலும் இந்த ஏசப்பா நம்பினே இருங்க. இந்த ஏசப்பா நிச்சயமாக கைவிட மாட்டார்னு சொல்லி நம்புங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு நடக்கிற தீமையெல்லாம் அதை மாற்றி உங்களுக்கு நன்மையாக உங்களுக்கு தருவார். நீங்கள் ஏந்து போல் கத்தர் உங்களுக்கு கொடுத்து 4 மடங்கு கத்தர் நீங்கள் எதை ஏந்தீங்க அதை திருப்பி கொடுத்து உங்கள் 4 மடங்கு கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வாழ்க்கை தேவத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் அப்படி தான் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க தீமை வரும்போதெல்லாம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கத்தர்கிட்ட காத்திருந்தாங்க. அவங்க தீமையால் கத்தர் நன்மையாக மாற்றி போடாது. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும் சரி நீங்கள் ஒரு நாளை பொருட்படாமல் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு கைவிட மாட்டார். உங்களுக்கு நன்மை தான் செய்வார். ஆமீன்.